வடக்கு மற்றும் கிழக்கு பிரதேசங்களில் காணப்படும் வைத்தியத்துறை மீதான குற்றச்சாட்டுகள் தற்போது சமூக ஊடகங்களில் தொடர்ந்தும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. அரசு வைத்தியர்கள் தங்களது பொறுப்புகளையும் கடமைகளையும் சரிவர நோக்கவில்லை எனவும் நோயாளிகளின் தேவைகள் புறக்கணிக்கப்படுவதாக குற்றச்சாட்டுகள் தொடர்வதையும் அவதானிக்க முடிகிறது. இவ்வாறான ஒரு பொறுப்பற்ற நிலையே காத்தான்குடி ஆதார வைத்தியசாலையில் நோயாளர் பிரிவில் கடந்த 2 தினங்களுக்கு முன்னர் இடம்பெற்றுள்ளது. நோயாளர்களை பார்வையிடாது 2 வைத்தியர்கள் கடமை நேரத்தில் உரையாடிக் கொண்டிருப்பதும், வைத்தியசாலையின் தாதியர் ஒருவர் ஆழ்ந்த உறக்கத்தில் இருப்பதும் சமூக ஆர்வலர் ஒருவர் தனது முகப்புத்தக பதிவில் பதிவிட்ட காணொளியில் அம்பலமாகியுள்ளது. வைத்தியசாலைக்கு வருகை தரும் நோயாளர்களை பார்வையிடும் நேரம் காலை 8 மணி தொடக்கம் மதியம் 12 மணி வரை என தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருந்த போதும் மதியம் காலை 11 மணி வரை நோயாளிகளை வைத்தியர்கள் பார்வையிடவில்லை என குறித்த ஆர்வலரின் ஆதங்கம் வெளிப்பட்டிருந்தது. இவ்வாறான நிலைகள் இன்று வரை வடக்கு கிழக்கு பிரதேசங்களில் முற்றுப்பெறாத ஒன்றாகவே தொடர்கிறது. மருத்துவ தேவைக்காக வரும் நோயாளர்களை தனது சுய தேவைக்காக காக்க வைப்பது வைத்தியத்துறைக்கு ஏற்புடைய காரியமா என்ற கேள்வியும் எழுகிறது. இந்த இடத்தில் பொறுப்பு வாய்ந்த அதிகாரிகள் பாராமுகமாக செயற்படுவதன் விளைவு பொதுமக்களையே பாதிக்கிறது என்பதை சுட்டிக்காட்ட வேண்டும். இந்த உண்மைகளை அறிந்து அதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்பது எல்லோருடைய கோரிக்கையாக இருக்கிறது.